ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் என்ன, லாஸ்ட் நைட் வந்து உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்திருக்கா, என்ன மாதிரியான எண்ணங்கள் இருந்தாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் உங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டாரோ கிளாஸ் பற்றின டீடைல்ஸ் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும், இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ரீடிங் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1, இப்போ உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட், நைட் டைமில் என்ன நினச்சாங்க, என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் லாஸ்ட் நைட் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நைட் உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக யோசிச்சிருக்காங்க. உங்களுக்குள்ள சண்டை ஏதாவது நடந்திருக்கு, ஆர்கியூமெண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடாக லாஸ்ட் நைட் வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க ரொம்ப ஈகோ இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதை நினச்சி அவங்களே வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. உங்ககிட்ட எல்லாத்துலேயும் ஒரு போட்டி போடுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அதெல்லாம் நினச்சி அவங்க ஒரு வருத்தம். சரி, நான் கார்ட் ஷஃபில் பண்ணுறேன், உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. கன்னி, மகரம், ரிஷபம். லாஸ்ட் நைட் தாட், ஏதாவது ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப 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 மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். லாஸ்ட் நைட் ஃபிசிக்கல் டிசையர், அந்த டச், உங்களோட டச், நீங்கள் பக்கத்தில் இருக்கணும். அந்த நீங்கள் லாஸ்ட்டாக மீட் பண்ண டே, நீங்கள் லாஸ்ட் டைம் ரொம்ப நீங்கள் க்ளோஸாக இருந்த நாட்கள், அதெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துருக்காங்க. சரிங்களா, லாஸ்ட் டைம். ஸோ லாஸ்ட் நைட் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து ஹெவியாக வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் அவங்களுக்கு எந்த அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கவலைப்படுறாங்க. ஒரு மெசேஜ் இல்லை, கால் இல்லை, ஏன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சா? இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். சரிங்களா, நிறைய பேர் வந்து வேற வேற சிட்டி, வேற வேற கண்ட்ரியில கூட நீங்க இருக்கலாம். உங்க பர்சன் வேற கண்ட்ரியில, வேற லொகேஷன், 2 பேர் ஒரே லொகேஷன் கிடையாது, வேற வேற பிளேஸ்ல இருக்கீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். இவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி நைட் டைம்ல தான் வந்து ரொம்ப அதிகமான அவங்க தப்பெல்லாம் வந்து யோசிச்சு, நான் திரும்ப திரும்ப யோசிச்சு அது ரொம்ப வந்து கவலைப்படுறது, உங்களை மிஸ் பண்றது எல்லாமே நைட் டைம்ல தான். காலையில வந்து ஒர்க்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட எண்ணங்கள் வந்து கொஞ்சம் வேற பக்கம் வந்து மாத்திக்க ட்ரை பண்றாங்க உங்ககிட்ட இருந்து. ஆனா ராத்திரி வந்து அவங்களால தப்பிக்க முடியல. சரிங்களா, இது வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க. உங்களை அவ்வளோதான், நான் மிஸ் பண்ணிட்டேனா, நீ அவ்வளோதான், நான் உன்னை இழந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி பயம் அதிகமாக இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு, யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, ரொம்ப அழகா ஆரம்பிச்சது இந்த ரிலேஷன்ஷிப், ஏன் இப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கறது ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ஒரு டாக்ஸிக், நிறைய பேருக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, உங்க பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. மாட்டிக்கிட்டோம்னா அவங்க நெகட்டிவா நினைக்கல. இது என்ன, இந்த பர்சன்ட்ட வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குனே, ஸ்ட்ராங்கா ஒரு ஆழமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது, இவ்வளோ இமோஷன்ஸ் டீப்பா இருக்கே, எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இதுல இருந்து என்னால வெளியிலவே வர முடியல அப்படிங்கறதான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா, கூண்டுல மாட்டின மாதிரி. பட் ஆனா அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து வலி வேதனை எல்லாம் கொடுத்தாலும் அது வேணும்னு அது அவங்க ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கேன், நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களோட அன்பு சுத்தமா கிடைக்கல. அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறதா வந்து அவங்க நிறைய பிளான் பண்றாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. உங்க பர்சன் நிறைய கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க.
கடகம், விருச்சம், மீனம், விருச்சகம், மீனம் இருக்கு. அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. சரிங்களா? சிம்மம், மேஷம், தனுசும் இருக்கு. ஸ்கார்பியோ, விருச்சகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இது அட்ராக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் நைட் 2 விதமான எனர்ஜி வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருந்திருக்கு. ஒண்ணு வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி. டீப்பா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எமோஷன்ஸ் நேத்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிடுக்கு. அட்ராக்ஷன், அது பிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப அழகான ஒரு பெர்சன். இப்ப வந்து அவங்க நான் நினைச்சாலும் என் பெர்சனை பார்க்க முடியல. அந்த உங்களை வந்து ரொம்ப ரசிச்சிருக்காங்க. சரிங்களா? கற்பனையில உங்களை ரசிக்கிறது, கற்பனையில உங்களை நினைச்சு பார்க்கறது, உங்க கூட ரொமான்ஸ் பண்றது எல்லாமே அவங்களுக்கு இப்ப ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிருச்சு. அதுவே அவங்களுக்கு வந்து வருத்தம் நிறைய கொடுக்குது. இதுல நிறைய பேர் சொன்னா உங்க பர்சனுக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, ஸ்மோக்கிங், இல்ல வேற பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அதுல கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரி தெரியுது. உங்களை நினைச்சு உங்களை மறக்கிறதுக்காக அந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ளேயும் அவங்க போயிருக்காங்க. சரிங்களா? எஸ். இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவா ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாட்டுனனால, என்னால வேற பணம் ஜாப்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் ட்ரை பண்றேன். பட் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. லவ் அப்படிங்கிறது வந்து சரி உன்ன ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் வேற ஒரு லவ்வ தேடி போலானாலும், இல்ல வேற என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரவங்க கிட்ட லவ்வ காமிக்கலனாலும், எனக்கு வந்து அவங்க கிட்ட அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குது. உன்னை தாண்டி இந்த லவ், அந்த ஃபீலிங்ஸ், அந்த இமோஷனலா என்னால வேற யார்ட்டையுமே கனெக்ட் ஆக முடியல. நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கறத ரொம்பவே டீப்பா யோசிச்சிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். 2 எனர்ஜி வந்து ரொம்ப ஹை லெவல்ல லாஸ்ட் நைட் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னதுக்கு அதான் ரீசன். மிஸ்ஸிங் எனர்ஜி ஹெவியா, மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. ஹெவி ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் இருக்கு. எஸ், லாஸ்ட் நைட் நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கலாம். ஓகே. ஓவரா வந்து ஸ்மோக் பண்றது, ஜஸ்ட் அவங்க டென்ஷனை கம்மி பண்றதுக்கு அந்த மாதிரி தெரியுது. பட் யோசிக்கிறாங்க. உங்களோட அன்பை திரும்ப பெறது யோசிச்சிருக்காங்க. என்ன, உங்களோட லவ் அகைன் எனக்கு வேணும், அதை வாங்குறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. சரியா? லாஸ்ட் நைட் இதுதான் வந்து உங்க பர்சன் வந்து டீப்பா ஃபீல் பண்ணுது. யூனிவர்ஸ் வந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இதுல வெளியில கொண்டு வர பாக்குது. பட் முடியல. அவங்கனால வந்து அதுல இருந்து வெளியில வர முடியல. வெளியில கொண்டு வர பாக்குது மீன்ஸ் சம் லைஃப் லெசன்ஸ் கொடுக்குது. ஏன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு இல்லையா? சில வாழ்க்கை பாடங்கள் சொல்லி தருது. உங்களை பத்தின உண்மையை புரிய வைக்குது. எது உண்மையான லவ் அப்படிங்கிறத காமிக்குது. பட் அவங்க வந்து அது ரொம்ப டீப்பாலாம் அனலைஸ் பண்ணி யோசிச்சு உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து இல்லாம ஜஸ்ட் இன்னுமே உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஆழம்னு புரியுதே தவிர எதனால என்ன அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ணி இதை எவ்வளவு உண்மையா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி வந்து இன்னும் அந்த மாதிரி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வேற எதுலையாவது இப்ப பேட் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஃபோக்கஸ் போறது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல படம் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி தான் பண்றாங்களே தவிர இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு ஆழம் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த அளவுக்கு அவங்க ஈஸியா வெளியில வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க. பட் முடியல. ஆழம் இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் எதனால இவ்வளவு ஒரு டீப் கனெக்ஷன் இந்த பர்சன்ட்ட? அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும், எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப டீப்பா இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கல. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு சூப்பர்ஃபிஷியலா தான் அவங்க வந்து ஒரு லைஃப் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஓகே இதுவும் மற்ற ரிலேஷன்ஷிப் மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் யூனிவர்ஸ் வந்து விடல. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஆழத்தை வந்து எஸ்பெஷலி நைட் டைம்ல ட்ரீம்ல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியல. கான்சியஸா காலையில எல்லாம் கான்சியஸ் வேர்ல்ட்ல இருக்கும் போது ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணியோ மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. பட் கனவுல வந்து அவங்களால வந்து தப்பிக்க முடியல. நீங்க கனவுல போறீங்க அப்படின்னா அவங்களால தப்பிக்க முடியல. பட் கவலை இருக்கு. இது அவ்வளவுதானா அப்படிங்கிற கவலை ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்களை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பிசிக்கல் டிசைர் அதிகமா இருக்கு. லாஸ்ட் டைம் நீங்க மீட் பண்ணது வந்து அவங்க நிறையவே யோசிச்சு பாக்குறாங்க. அதை இப்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. சரிங்களா? அவங்க பிசிக்கல் டிசைருக்காக மட்டும் உங்ககிட்ட வர்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஜென்யூனான லவ் இருக்கு, நிறைய லவ் இருக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட லவ் கொடுக்கல, வேற யாரோ லவ் கொடுக்கவும் ட்ரை பண்றாங்க. பட் அதுல அவங்க ஃபோக்கஸும் கிடையாது. அந்த லவ்ல அவங்க வந்து திருப்தி ஆகல. சரிங்களா? சரி, இப்ப யூனிவர்ஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1.
ஓகே. இன்னும் வந்து அவங்க மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து தயாரா கிடையாது. சரிங்களா? சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க லைஃப்லயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க கிட்ட உங்க பெர்சன்ட்ட நெறைய உண்மைகள் இருக்கு. அத வந்து உங்ககிட்ட வந்து இன்னும் வர்றதுக்கு வந்து அவங்க வந்து ரெடி ஆகல. இன்னும் வந்து அத மறைச்சுட்டு இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். அவங்க முகத்த மறைச்சிருக்காங்க. பட் ஹார்ட் வந்து மறைக்கல. சரிங்களா? ஒரு ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மாஸ்க் தான். ஜஸ்ட் நீங்க அவங்க ஃபேஸ பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. அவங்க முகத்த பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற மாரி, நல்லா இருக்கிற மாரி அந்த மாரி தான் தெரியுமே தவிர, பட் அவங்க எமோஷன்ஸ் வந்து அவங்கனால மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரமே வெளியில வரப்போகுது. கூடிய சீக்கிரமே ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா, அந்த மாரியான தாட் தான் லாஸ்ட் நைட் வந்திருக்கு. பாண்ட் வந்திருக்கு. ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இவங்க இதுல வந்து இந்த உண்மைகள் வந்து அவங்களுக்கு தெரியணும். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின உண்மைகள் வந்து தெரியணும். நெறைய வந்து சீக்ரெட்ஸ் இருக்கு உங்க பெர்சன்ட்ட. நெறைய விஷயங்கள் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியாத நெறைய விஷயங்கள் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. ஒரு முகமூடி போட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ பார்த்தீங்கன்னா, உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க ஒரு ஃப்ரெண்டாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இது. உங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உங்களுக்கு இந்த லவ் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப அவங்க கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. இங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தையா எனக்கு தெரியுது. ஒரு பெரிய பெரிய ஒரு மெசேஜ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் லாஸ்ட் நைட் ரொம்ப யோசிச்சிருக்காங்க. பட் இன்னுமே வந்து அவங்க உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் வந்து சொல்லணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இன்னும் அவங்க வரல. சரிங்களா? நீங்களே வந்து ஆக்சுவலா உங்க பெர்சன் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள ஓன் எமோஷன்ஸ் வந்து அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. ஆமா. அவங்க வந்து ஹார்ட் வந்து சொல்றத வந்து அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இல்ல, இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. உங்கள பத்தின விஷயங்கள் வந்து அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து டீப்பா வந்து அவங்க வந்து இறங்குறதுக்கு வந்து தயாரா ஆகல. ஏதோ பிளாக்கேஜ் இருக்கு. அதனால தான் பயப்படுறாங்க. அவங்களோட மனசு சொல்றத வந்து அவங்களே அவங்க மனசு என்ன சொல்லுதோ அது வந்து தப்பிச்சு ஓட தான் பாக்குறாங்க. சரிங்களா? அண்ட் மோஸ்ட்லி உங்க பெர்சன் தனிமையில தான் இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு அது தைரியம் வரல. உங்ககிட்ட அந்த உண்மையான ஃபேஸ் வந்து காமிச்சுக்கிறதுக்கு தைரியம் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யுனிவர்ஸோட மெசேஜ் வந்து அவங்க எல்லா உண்மையும் உங்ககிட்ட பேச வருவாங்க. அவங்க உண்மைத்தன்மை எல்லாமே வெளியில வரப்போகுது. அவங்க அவங்க யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து கண்டிப்பா தெரியதான் போகுது. இவங்க வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சரி அப்படின்னு நினைச்சுதான் தள்ளி இருக்காங்களே தவிர, பட் அவங்க லாஸ்ட் நைட் வந்து அவங்க ஃபீல் பண்ணது வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து ஆகணுங்கிற நிலைமைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. பட் இப்ப கரண்ட்ல வந்து அந்த ஸ்டெப் எடுப்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க, கொஞ்சம் பிளான் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போதைக்கு அவங்க தெரிஞ்சே தான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இப்ப அவங்க வந்தாங்கன்னா, அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிக்க வேண்டியது வரும். நிறைய உண்மைத்தன்மைகள் உங்களுக்கு தெரிய வேண்டியது வரும். அதுக்கு அவங்க வந்து தயார் ஆகல. சரிங்களா? பட் கூடிய சீக்கிரமே அதுக்கு வந்து தயாராயிருவாங்க. இந்த பெர்சனுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அட்டாச்மென்ட் இஷ்யூஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் ஆனவங்களா இருக்கலாம். ஸோ பயப்படுறாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் தாண்டி எந்த ஒரு பெர்சன்ட்டயுமே வந்து இவங்க அவ்வளோ ஈஸியா க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அந்த லவ்வ வந்து ரொம்ப டீப்பா கொண்டு போக பயப்படுவாங்க. அட்டாச்மென்ட் இஷ்யூ இருக்கு. ஆல்ரெடி நெறைய பேர் இவங்கள வந்து ஏமாத்தி இருக்கலாம், இல்ல விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம். அந்த வழியில இருந்தே அவங்க வர முடியாத ஒரு பெர்சனா இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு காரணம். ஸோ நீங்க வந்து இப்ப அதிகமான லவ் காமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு பயத்த தான் ஏற்படுத்துதே தவிர, உங்களுக்கு சந்தோஷத்த தாண்டி ஒரு திருப்தியான வாழ்க்கையை தாண்டி பயம் அதிகமா ஏற்படுத்துது. அதுதான் இவ்ளோ கன்ஃப்யூஷனுக்கு வந்து குழப்பம். இது வந்து அவங்களுக்கே தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா, அவங்களே அவங்க மனசு சொல்றதுல இருந்து, அந்த உண்மை தன்மையில இருந்து ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ற தைரியம் வந்து இன்னும் அவங்களுக்கு வரல. அவங்க ட்ரூ செல்ஃப உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு இன்னும் தைரியம் வரல. சரிங்களா? நீங்க வந்து மிரர் மாதிரி அவங்கள வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்கறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களோட பயம், வீக்னஸ் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
அவங்களுக்கு இன்னும் அந்த தைரியம் வரணும், அந்த உண்மைத்தன்மை அவங்க யாருன்னு காமிச்சுக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க, எஸ்பெஷலி உங்ககிட்ட. சரிங்களா? இங்க அட்டாச்மெண்ட் இஷ்யூ இருக்கு, இமோஷனலா அட்டாச் ஆக பயப்படுறாங்க. ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ இப்போ உங்க பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. லாஸ்ட் நைட் உங்க பர்சன் என்ன நினைச்சாங்க? இது ஒரு பெரிய மாற்றம். லாஸ்ட் நைட் உங்களுக்கு ஒரு பெரிய 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 மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? இத்தனை நாளா அவங்க யோசிச்சது வேற, அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின தாட்ஸ் வேற. பட் லாஸ்ட் நைட் ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். நீங்க தான் அவங்களுக்காக எழுதி வச்ச ஒரு பர்சன். கடவுள் அவங்களுக்காக அனுப்பின பர்சன் நீங்க தான் அவங்களோட சோல்மேட். உன்னை தாண்டி என்னால வேற யாருமே யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் கார்டு. ஏதோ மேஜர் ஆர்கானாஸ் நிறைய வருது. பாட்டம் டெக் ஸ்ட்ரென்த் கார்டு. ஏதோ தைரியம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு லாஸ்ட் நைட். ஒரு அவேக்கனிங் கூட சொல்லலாம். லாஸ்ட் நைட் எஸ், உங்களை நினைச்சாலே அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. உங்களை நினைச்சாலே உங்களை பத்தி ஜஸ்ட் திங்க் பண்ணும் போதே, உங்களை பத்தி யோசிக்கும் போதே, உங்களை பத்தி ட்ரீம் பண்ணும் போது, நீங்க ட்ரீம்ல வரும் போது, நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறப்ப, உங்களோட வாய்ஸ் அவங்க காதுல கேட்கும் போது, உங்க முகத்தை அவங்க நினைச்சு பார்க்கும் போது, எல்லா டைம்ல இது எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷத்தை ரொம்ப கொடுத்துருக்கு. அது இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா, இப்ப ஒரு கற்பனையான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்க பேசிக்காம இருந்தாலும், இல்ல பக்கத்துல இல்லாம இருந்தாலும், அவங்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க இல்லையா? அந்த மிஸ்ஸிங் எனர்ஜியா அந்த ஒரு கற்பனையான உலகத்துல வாழ்ந்து அவங்க அதை கடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 3மே பாருங்களேன் மேஜர் ஆர்கானா. மேனிஃபெஸ்ட் ஸ்ட்ராங்கா பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா ரொம்ப டீப் லெவல்ல இருக்கு. நீங்க வேணும் அப்படிங்கிறது டீப்பா அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல நிறைய பேர் ஸ்பெல் ஒர்க் கூட பண்ணலாம். நீங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கூட அவங்க பண்ற மாதிரி இருக்கு. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்ல எழுதலாம். ஜேர்னல் ஏதாவது சம்திங் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதி அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி மிஸ் பண்றாங்க இல்லையா, அதை போக்கிக்கிறாங்க. அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா பண்றாங்க. உங்க பர்சன் ஷியோரா மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. நீங்க வேணுங்கிறதுக்காக நிறைய ப்ரே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நைட் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களோட நினைப்பே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாதிரியான மாற்றம்? லாஸ்ட் நைட் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? பைல் 2. நீங்க தான் அவங்களோட விதி, நீங்க தான் அவங்களுக்காக எழுதி வச்சவங்க. சரிங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அவேக்கனிங் வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கான கார்டே வந்திருக்கு. சரிங்களா? ஒரு எஸ், இதுல இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பைல் 2 4மே மேஜரா இருக்கானா. உங்களுக்கு மேஜரா இருக்கானாவே வருது. ஸோ பைல் 2 எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும். இது யூனிவர்ஸ் மெசேஜ். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த டெக் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் நான் யூனிவர்ஸ்ட்ட ப்ரே பண்ணிட்டு ரொம்ப ஒரு காம் எனர்ஜியில தான் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு, நான் எடுத்தேன். ஸோ எனக்கு இப்போ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது உங்க பர்சன் ரொம்ப இருட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நைட் டைம் மட்டும் அவங்க இருட்டை ஃபீல் பண்ணல, டே டைம்லயுமே கூட அவங்க இருட்டை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே இல்ல. உங்களை நினைக்கிறப்பதான் சந்தோஷம். இங்க ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வெளிச்சம் இங்க இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த வெளிச்சம் இங்க இருக்கு. ஆனா இப்ப 2 தள்ளி இருக்கு. அவங்க வாழ்க்கையில ரொம்ப இருட்டு, ஃபுல்லா இருட்டா இருக்கு. பட் வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு சைன் காமிக்கிறாங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா எல்லாருக்கும் காமிக்கிற ஏஞ்சல் நம்பர் காமிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே காமிக்கும். பட் ஏதோ ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ், வியர்டான ஏஞ்சல் நம்பர் காமிக்கிறது, இல்லாட்டினா பாட்டு மூலமா அவங்க பர்சனுக்கு ஏதாவது சொல்ல வர்றது. லாஸ்ட் நைட் அவங்க பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டுல நீங்க பேசின வரிகள்
ஏதாவது வந்திருக்கலாம், இல்ல நீங்க டெடிகேட் பண்ண விஷயங்கள் ஏதாவது வந்திருக்கலாம். நீங்க தான் சந்தோஷம் அப்படிங்கறத வந்து லாஸ்ட் நைட் வந்து புரிய வச்சிருக்கு யூனிவர்ஸ். சம்திங் ஏதோ பெரிய மாற்றம் வந்து உங்க 2 பேருக்குள்ள வந்து ரொம்ப கூடிய சீக்கிரமே நிகழப்போகுது. அவங்க லாஸ்ட் நைட் அதை டீப்பா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, லாஸ்ட் நைட் வேற என்ன நினைச்சாங்க, அவங்களோட தாட்ஸ் என்ன? இதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இது இந்த மாதிரி வேணாம், இந்த மாதிரி என் லைஃப் நான் கொண்டு போகல, என்னோட பர்சன் கூட நான் லவ் பண்றவங்களோட எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையை நான் கொண்டு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னோட வாழ்க்கை வந்து ஒரு ஜென்மத்துலதான் இருக்க போறோம், ஒரு ஜென்மம் தான். இந்த பிறப்புல வந்து அவங்க ஃபீல் பண்றது நான் சொல்றேன். இந்த பிறப்புல வந்து நான் என்னோட பர்சனை வந்து நான் மிஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என் வாழ்க்கையில நான் திருப்தி ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சன் கையில தான் இருக்கு. என்னோட சந்தோஷம், என்னோட திருப்தியான வாழ்க்கை அப்படி எல்லாம் பர்சன் கையில தான் இருக்கு. உங்க பர்சன் வந்து இப்ப வந்து சக்சஸ், வாழ்க்கையில வந்து சக்சஸ், கோல், பணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில அதிக விருப்பமுடைய பர்சனா இருந்தாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு யோசனை என்னன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க போனாலும் அவங்க மனசு வந்து ஏத்துக்காது. சரிங்களா? நீங்க போனாலும் சரி போ அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு ஏத்துக்காது. எப்படியாவது மேனிஃபெஸ்ட் பண்ணியாவது ஏதாவது பண்ணியாவது உங்களை லைஃப்ல கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனா தான் இருக்காங்க. அதை மட்டும்தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. லாஸ்ட் நைட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு புரிதல், ஒரு விழிப்பு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. ஒரு அவேக்கனிங் வந்துட்டு இருக்கு. இப்பயுமே இது லாஸ்ட் நைட்னு மட்டும் சொல்ல முடியாது. கரண்ட்லயுமே நான் அதை ஃபீல் பண்றேன். அவங்க வந்து உங்க எனர்ஜியை வந்து நீங்க அவங்க எனர்ஜியை ஃபீல் பண்றீங்களான்னு பாருங்க. பெரிய ஒரு மாற்றம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க கொடுத்த லவ் வந்து வந்து ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப உங்க அவரோட குற்ற உணர்ச்சி லாஸ்ட் நைட் என்ன ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்குன்னா, அவங்க லவ் உங்களுக்கு கொடுக்காம விட்டுருக்காங்க. உங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்திருந்திருக்காங்க. அந்த வழி வந்து அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நீங்க கேட்கும் போது, நீங்க பாசமா பேசும் போது, உங்க லவ்வ காமிக்கும் போது அது அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர அந்த லவ்வ உங்களுக்கு கொடுக்கல. நீங்களும் எப்படின்னா சரி ஓகே என் பர்சன் சந்தோஷமா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு லவ் ரொம்ப அள்ளி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே இப்ப நீங்க சடனா அதை புல் பேக் பண்ணதுனால, எதுவுமே உங்க வாழ்க்கையில இல்லாததுனால இப்ப அது ஏங்குறாங்க. அந்த ஏக்கம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. நீங்க நினைக்கிறத விட அவங்களால முடியலன்னு சொல்லலாம். சுத்தமா முடியல. ரொம்பவே வந்து ஆங்ஸைட்டி, இமோஷன்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, சன் அண்ட் மூன் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா விஷயம் என்னன்னா, எல்லாமே மேஜரா இருக்கானா ஒரு கார்டை தவிர. சரிங்களா? எல்லாமே ஒரு பெரிய வாழ்க்கையில உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுது. அதனால ஒரு நிச்சயமா சொல்ல முடியும். ஸோ சன் அண்ட் மூன் ரெண்டுமே வந்திருக்கு ஆப்போசிட். சன் மூன் ரெண்டுமே ஆப்போசிட். அவங்க வந்து டார்க்கா தான் இருக்காங்க, நெகட்டிவா இருக்காங்க, ரொம்ப பதட்டம் அதிகமா இருக்கு. அவங்களால இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க இமோஷன்ஸை ஹைட் பண்ணி அவங்க உங்ககிட்ட இருந்து புல் பேக் பண்ண பாக்குறாங்க. அவங்க எனர்ஜியை புல் பேக் பண்ண பாக்குறாங்க. உங்ககிட்ட நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்க. எனக்கு வேணாம், இந்த அளவுக்குலாம் நான் அட்ராக்ட் ஆக மாட்டேன், நீ விட்டுன்னு அவங்க தப்பிக்க பாக்குறாங்க. பட் முடியல. ஆன் அண்ட் ஆஃப் ஒரு நேரம் ரொம்ப அவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, சந்தோஷம் இருக்கு, டக்குன்னு அவங்களுக்கு வந்து உங்க ஞாபகம் வந்து அந்த சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணி விட்டுருது. சரிங்களா? மாறி 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 அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதுவே அவங்களுக்கு குழப்பத்தை கொடுத்து விட்டுருக்கு. சரியான ஒரு நிறைய யோசிக்கிறாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் நிறைய சைன் காமிச்சு விட்டுருக்கு. லாஸ்ட் நைட் நீங்க ட்ரீம்ல கண்டிப்பா போயிருப்பீங்க. சரியா? ட்ரீம்ல கண்டிப்பா போயிருப்பீங்க. அது அவங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க. மார்னிங் தாட் நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க. லாஸ்ட் நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் தாட்டும் நீங்க தான் இருப்பீங்க. எழும்போதும் உங்களோட ஞாபகம் தான் முதல்ல வரும். தூங்குறதுக்கு முன்னாடியும் அவங்க உங்களை நினைச்சிட்டு தான் தூங்குறாங்க. சன் அண்ட் மூன் வந்திருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ ரொம்ப அவங்க வந்து அவங்க மனக்குழப்பத்துல தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடையாது. ரொம்ப மனக்குழப்பம் இருக்கு அவங்களுக்கு. சரி, இன்னும் வேற என்ன நினைச்சிருக்காங்க? நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போதைக்கு ஒண்ணு சொல்லும்போது நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. 8 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும் உங்களுக்கு. எஸ். சரி, இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பவுண்டரி போட்டு தான் வச்சிருக்காங்க. உங்களை வந்து
ஐ திங்க் நீங்க பவுண்டரி போட்டிருப்பீங்க, இல்ல உங்க பர்சன் பவுண்டரி போட்டிருப்பீங்க. சரியா? யாரோ ஒருத்தர். ஓகேவா? இப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணா மட்டும் தான் என்னால இத கொண்டு போக முடியும். அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒரு புரிதல் வந்திருக்கு. ரொம்ப கூடிய சீக்கிரமே அந்த டிவைன் டைமிங் உங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு பைல் 2. உங்க பர்சன் அந்த டிஃபென்சிவ் மோட்ல இருந்து வெளியில வந்து அவங்க தப்பிச்சு தப்பிச்சு உங்ககிட்ட போயிருப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஓடி இருந்திருப்பாங்க. நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அதுல இருந்து ஒரு ஓட்டம் தான். அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போறதுக்கு இதுல நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் பிளேஸ்ல ஆரம்பிச்சிருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஆரம்பத்துல நீங்க வந்து வேணான்னு சொல்லி போயிருந்திருப்பீங்க. உங்க பர்சன் உங்களை சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, நீங்க நிறைய லவ் காமிச்ச உடனே அவங்க வந்து எஸ்கேப் ஆன மாதிரி தெரியுது. ஸோ இன்னுமே வந்து அவங்க எஸ்கேப்பிங் மோட்ல தான் இருக்காங்க. இன்னும் தைரியமா வந்து வரல. பட் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வந்து அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷன், ஏன்னா என்னால இதை ஷியோரா சொல்ல முடியும், கண்டிப்பா உங்ககிட்ட வரப்போறாங்கன்னு. ஏன்னா நிறைய மேஜர் ஆர்கானா வந்திருக்கு பைல் 2. லாஸ்ட் நைட் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய விழிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின புரிதல் ஏற்பட்டிருக்கு. வாழ்க்கை வந்து மாறி மாறி போறது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுவே அவங்களுக்கு ரொம்ப வலி கொடுக்குது. ஒரே ஃப்ளோவா போக மாட்டேங்குது. நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்துது. நிறைய பதட்டம், பயம். அவங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியல. அது எல்லாமே லாஸ்ட் நைட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. டீப்பா யோசிச்சிருக்காங்க. லாஸ்ட் நைட் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. அவ்வளவு சீக்கிரம் தூங்கியிருக்க மாட்டாங்க. மேபி 2 மணி 3 மணி வரைக்கும் கூட அவங்க முழிச்சிருந்திருக்கலாம். உங்க ஞாபகங்கள் ரிப்பீட்டடா வந்திருக்கலாம். ரொம்ப வந்து கவலை, பதட்டம், இமோஷன்ஸை ஹைடு பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியல. சரியா? இதுதான் லாஸ்ட் நைட் தாட். ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உங்க பர்சன் ஏதோ இது வந்து ஒரு டிராமா மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஒரு ரியாலிட்டிக்கு வரணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, உங்க பர்சன் இப்போ ஏதாவது பொய் சொல்றாங்க, அவங்க இமோஷன்ஸை மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, கூடி சீக்கிரமே உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ரொம்ப கூடிய சீக்கிரமே வந்து இது என்ன மாதிரி, உங்க பர்சன் யாரு, அவங்க என்னெல்லாம் உங்ககிட்ட மறைக்கிறாங்க, உண்மையாவே உங்களை லவ் பண்றாங்களா, இல்ல மாஸ்க் போட்டிருக்காங்களா, என்ன மாதிரியான பொய்கள் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் கூடிய சீக்கிரமே கம்யூனிகேஷனுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குதுன்னு. அவங்க மனசுல ஆழமா புதஞ்சு நிறைய வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. பைல் 2 வந்து நான் இன்னைக்கு ப்ரே பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த கார்டு எடுத்தேன். எல்லாமே யூனிவர்ஸ் வந்து மேஜர் ஆர்கானா கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழப்போகுதுங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. எஸ், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நான் சொல்ல சொல்ல அந்த கார்டே வந்திருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஒரு அழகான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க பாருங்க, டோன்ட் ரஷ் ஃபார் ஆன்சர்ஸ். நீங்க நிறைய பேர் பைல் 2 வேகம் வேகம் வேகம், எனக்கு ஃபாஸ்டா நடக்கணும், என்ன இன்னும் நடக்கல அப்படின்னு யூனிவர்ஸை திட்டுறது, இல்ல கடவுளை திட்டுறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன், நெகட்டிவா நீங்க இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அவ்வளவுதான், சிம்பிள். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன அங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு, உங்க பர்சனுமே உங்களை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஸோ யூனிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுது. 2 பேரோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் போது இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து உங்களுக்கான டிவைன் டைமிங் வந்துட்டு இருக்கு. பட் இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்களும் ரெடியா இல்ல, உங்க பர்சனும் ரெடியா இல்ல. உங்க பர்சன் வந்து அந்த ஒரு ஆழம் வந்து இன்னும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஒரு விழிப்பு ஏற்படுதுதான். பட் 2 பேருக்குமே வந்து ஆன்சர் வந்து சீக்கிரம், அந்த டைமிங் வந்து குயிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதான் யூனிவர்ஸ் மெசேஜ். நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். எஸ், யூனிவர்ஸ் உங்களை இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, உங்க பர்சனையும். சரிங்களா? நல்லா டெஸ்டிங் இப்ப போயிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரியான ப்ரெஷர்ல நீங்க எப்படி ஆக்ட் பண்றீங்க, நீங்க எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்றீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. உண்மையான லவ்வா, எந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் பொறுமையா இருப்பீங்க, எந்த அளவுக்கு கஷ்டங்கள் உங்க 2 பேரால தாங்க முடியும், இதை தாண்டி நீங்க 2 பேரும் எப்படி சேர போறீங்க அப்படிங்கறதுதான் வந்து உங்களுக்கு இது. கண்டிப்பா இப்போதைக்கு உங்க பர்சன் வந்து அவர் வந்து ஒரு பபுள்ல உட்கார்ந்துருக்காங்க. எந்த இமோஷன்ஸும் நான் காமிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கள பாதுகாக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட்
கூடி சீக்கிரமே வந்து அவங்களோட உண்மைத்தன்மை அது எல்லாமே வந்து வெளியில கொண்டு வரப்போகுது. என்ன உண்மை அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெளியில தெரியும். என்னெல்லாம் பொய் இருந்ததோ, என்னெல்லாம் ரகசியங்கள் இருந்ததோ அது எல்லாமே உங்ககிட்ட வருவாங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங் வந்து வரப்போகுது பைலுக்கு. நான் நல்லாவே ஃபீல் பண்றேன். பைல் 1க்கு வந்து அதே கார்டு தான். அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, உங்க பர்சனுக்கும் அட்டாச்மெண்ட் இஷ்யூ இருக்கு. இதுல நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால பைல் 2ல ரூமர்ஸ் வந்து பேசுவாங்களோங்கிற பயம் வந்து அதிகமா இருக்கு உங்க பர்சனுக்கு. அதனாலேயே உங்ககிட்ட அட்டாச் ஆக பயப்படுறாங்க, சொசைட்டிக்கு பயப்படுறாங்க. ஸோ கவலைப்பட வேணாம். பைல் 2 உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்து நிகழப்போகுது. உங்க பர்சன்ட்டு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நல்ல ஒரு புரிதல் வந்துகிட்டு இருக்கு. நீங்க தாராளமா நம்பலாம். ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அந்த உங்களுக்கு டிவைன் டைமிங் வந்து ரொம்ப குயிக்கா வந்துகிட்டு இருக்கு. ஸோ பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாம வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.